வெறும் 30 வினாடிகளில் மகிழ்ச்சிக்கான ரகசியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் சொன்னால் என்ன? இது ஒரு கிளிக் பெய்ட் போலத் தோன்றலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பண்டைய ஸ்டோயிக் தத்துவவாதிகளும் இதையே ஒப்புக்கொள்வார்கள். இன்று நாம் அவர்களுடைய காலத்தால் அழியாத, எளிமையான ஆனால் நம்ப முடியாத சக்தி வாய்ந்த மகிழ்ச்சி ஃபார்முலாவைப் பற்றி ஆராயப் போகிறோம். பரபரப்பும் குழப்பமும் நிறைந்த உங்கள் இன்றைய வாழ்க்கைக்கு இது எவ்வளவு பொருந்தக்கூடியது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது ஆச்சரியப்படுவீர்கள். பிரச்சனைகள், மன அழுத்தம் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை மீதான உங்கள் அணுகுமுறையையே இந்த ஒரு கருத்து தலைகீழாக மாற்றும் சக்தி கொண்டது. சரி, நாம் ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு சிறு கேள்வி. இப்போது நீங்கள் உங்களை மகிழ்ச்சியான நபராக நினைக்கிறீர்களா? ஆம் அல்லது இல்லை என்று கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். தொடங்குவதற்கு முன் சில பொதுவான தவறான கருத்துக்களை ஒதுக்கி வைக்கலாம். நாம் ஸ்டோயிக் என்ற வார்த்தையை கேட்கும்போது உணர்ச்சியற்ற, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு நபரைத்தான் பெரும்பாலும் கற்பனை செய்கிறோம். ஆனால் அது முற்றிலும் உண்மையில்லை. குழப்பமான விவாதங்களைச் செய்யும் அங்கிகள் அணிந்த தாடி வைத்த முனிவர்களைப் பற்றியெல்லாம் நீங்கள் மறந்துவிடுங்கள். ஸ்டோய்சிசம் என்பது சலிப்பூட்டும் தத்துவம் அல்ல. மாறாக இது மனதிற்கான ஒரு செயல்முறை இயக்க அமைப்பு, பிராக்டிக்கல் ஆபரேட்டிங் சிஸ்டம் போன்றது. இது பண்டைய கிரேக்கத்தில் உருவாக்கப்பட்டு ரோமில் முழுமை பெற்றது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இதன் முக்கிய பின்பற்றாளர்கள் முற்றிலும் மாறுபட்ட நபர்கள். உள்மன சுதந்திரத்தை கண்டறிந்த முன்னாள் அடிமையான எபிக்டேட்டஸ், ரோமின் பணக்காரர்களில் ஒருவரும் பேரரசரின் ஆலோசகருமான செனெகா மற்றும் போர்கள், நோய்கள் நிறைந்த காலத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட பேரரசர் மார்க்கஸ் அவுரேலியஸ் ஆகியோர்தான் அவர்கள். இந்த அமைப்பு அவர்களுக்கே பயனுள்ளதாக இருந்ததென்றால் அது நிச்சயம் நமக்கும் பயன்படும். அப்படியானால் இந்த தத்துவத்தின் மையக்கரு என்ன? அது ஒரு எளிமையான ஆனால் புரட்சிகரமான சிந்தனையில் அடங்கியுள்ளது. அதைத்தான் கட்டுப்பாட்டின் இருகூறுகளாக பிரித்தல், டிகோட்டோமி ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைக்கிறார்கள். கேட்கச் சற்று கடினமாக இருந்தாலும் இதன் சாரம் மிகவும் அடிப்படைதான். உலகில் உள்ள அனைத்தையும் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று ஸ்டோயிக் தத்துவவாதிகள் கூறினர். முதல் பிரிவு நம்முடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பவை. 2வது பிரிவு நம்மிடம் இருந்து முற்றிலும் சுதந்திரமாக நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவை. அவ்வளவுதான். இதுதான் இதன் அடிப்படை அஸ்திவாரம். 2 வட்டங்களை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு வட்டத்தில் நீங்கள் நிர்வகிக்க முடிந்த அனைத்தையும் வைக்கிறீர்கள், மற்றொன்றில் மீதமுள்ள எல்லாவற்றையும் வைக்கிறீர்கள். ஸ்டோயிக்ஸின் கருத்துப்படி மனிதனின் 99% துன்பங்கள், கவலைகள் மற்றும் ஏமாற்றங்களுக்கு காரணம் நாம் தொடர்ந்து இந்த 2 வட்டங்களையும் குழப்பிக் கொள்வதுதான். நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதன் மூலம் நாம் நம் ஆற்றலை, நேரத்தை, ஏன் நம் மன நிம்மதியையும் வீணடிக்கிறோம். இது கத்தி பேசுவதன் மூலம் வானிலையை கட்டுப்படுத்த முயல்வது போன்றது. முற்றிலும் அர்த்தமற்றது, மேலும் சோர்வடையச் செய்வது. ஸ்டோயிக்ஸ் கருத்துப்படி நீங்கள் இந்த பிரிவினை கோட்டை தெளிவாக வரையும் கணத்தில்தான் உண்மையான மகிழ்ச்சி தொடங்குகிறது. நம் கட்டுப்பாட்டு கோளத்தில், கட்டுப்பாட்டு வளையத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த கோளத்தில் உள்ளவற்றின் பட்டியல் மிகவும் சிறியதுதான், ஆனால் அதில்தான் நம்முடைய முழு சக்தியும் அடங்கியுள்ளது. முதலாவது, நமது எண்ணங்களும் நமது தீர்ப்புகளும். ஒரு நிகழ்வை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்கிறீர்கள். 2வது, நமது இலக்குகளும் நமது ஆர்வங்களும். நாம் எதை நோக்கி நகர வேண்டும் என்று முடிவெடுக்கிறோமோ அது. 3வது, நமது செயல்கள். ஒவ்வொரு நொடியும் நாம் எதைச் செய்கிறோம் அல்லது செய்யாமல் இருக்கிறோம் என்பது. சுருக்கமாகச் சொன்னால், நமது உள்ளார்ந்த உலகம், உள்மனம் மட்டுமே நம் கட்டுப்பாட்டில் உள்ளது. உதாரணத்திற்கு, மழை வருமா வராதா என்பதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் குடை எடுத்துச் செல்வதா இல்லையா என்ற உங்கள் முடிவை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். மேலும் மழை காலத்தை பற்றிய உங்கள் மனப்பான்மையையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் அதை சோர்வாகவும் பார்க்கலாம் அல்லது வீட்டில் ஒரு புத்தகத்துடன் இருப்பதற்கான வாய்ப்பாகவும் பார்க்கலாம். நிகழ்வு ஒன்றுதான், ஆனால் அதற்கான உங்கள் எதிர்வினை என்பது உங்கள் தனிப்பட்ட தேர்வு. இதில்தான் ஸ்டோயிக்ஸ் பேசிய உண்மையான சுதந்திரம் அடங்கியுள்ளது. அது வெளியே இல்லை, அது உள்ளே இருக்கிறது. இப்போ 2வது வட்டத்தை, அதாவது நம்ம கட்டுப்பாட்டுக்கு
அப்பாற்பட்ட விஷயங்களைப் பற்றி பார்க்கலாம். இந்த பட்டியல் மிக நீளமானது. வெளிப்புற விஷயங்கள் எல்லாமே இதுல தான் அடக்கம். உங்களைப் பற்றிய மற்றவர்களின் கருத்துக்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், உங்களது நீண்ட கால ஆரோக்கியம். நீங்க இதுல தாக்கத்தை ஏற்படுத்தலாமே தவிர, முழுசா அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. உங்களது செல்வம், இது எந்த நேரத்திலும் மாயமாகிப் போகலாம். வானிலை, உலகப் பொருளாதாரம், கடந்த காலம், எதிர்காலம். பெரும்பாலான நிகழ்வுகளின் முடிவுகள். ஸ்டோயிக் தத்துவவாதிகள், ஸ்டோயிக்ஸ், நிதர்சனமான உண்மைகளை உணர்ந்தவர்கள். வாழ்க்கை என்பது நமக்கு சில சீட்டுகள் கொடுக்கப்படும் ஒரு விளையாட்டு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த சீட்டுகளை நாம தேர்ந்தெடுக்கிறதில்ல, ஆனா அதை எப்படி விளையாடணும்னு நாம தான் தேர்ந்தெடுக்கணும். மோசமான சீட்டுகள் கிடைச்சதுக்காக கோபப்படுறதோ அல்லது விதியிடம் வேற சீட்டுகளை கேட்கிறதோ நேரடியா துரதிர்ஷ்டத்துக்கு போற வழி. ஞானம் என்னன்னா, உங்களுக்கான சீட்டுகளை ஏத்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை சிறப்பா விளையாடுறது தான். இது உங்க தோள்ல இருந்து ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்கும். இனிமே நீங்க மொத்த உலகத்துக்கான பொறுப்பையும் சுமக்க வேண்டியதில்லை. ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு முக்கியமான நேர்காணலுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இதில் உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது? நீங்கள் மிகச் சரியாக தயாராகலாம். அதாவது, நிறுவனத்தை பற்றி முழுமையாக ஆராய்வது, கேள்விகளுக்கான பதில்களை பயிற்சி செய்வது, பொருத்தமான ஆடையை தேர்ந்தெடுப்பது, போதுமான தூக்கம் பெறுவது. இதுதான் உங்கள் செல்வாக்கு வட்டம். உங்கள் கட்டுப்பாட்டை தாண்டி இருப்பது என்ன? நேர்காணல் செய்பவரின் மனநிலை, உங்களை விட சிறந்த மற்ற வேட்பாளர்கள் இருப்பது, போகும் வழியில் எதிர்பாராத போக்குவரத்து நெரிசல் அல்லது கம்பெனி கடைசி நிமிடத்தில் அந்த பதவியை நிறுத்தி வைப்பது போன்ற விஷயங்கள். ஒரு ஸ்டோயிக் தனது ஆற்றலில் 100% தயாரிப்பில் மட்டுமே செலுத்துவார். தன்னால் முடிந்த அனைத்தையும் அவர் செய்வார். ஆனால் நேர்காணல் முடிந்தவுடன் அவர் அறையை விட்டு வெளியேறும் போதே அதன் முடிவை பற்றி மனதிலிருந்து விடுவித்து விடுவார். வாரக்கணக்கில் அழைப்புக்காக காத்திருந்து என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து யோசித்து தன்னை வருத்திக் கொள்ள மாட்டார். அவர் தனக்குத் தானே சொல்லிக் கொள்வார், என்னால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டேன், மீதமெல்லாம் என் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது. இதுவே உண்மையான மன அமைதி. இதோட முக்கியமான கருத்து என்னன்னா, நம்மளோட சக்தியை திசை திருப்புறதுதான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு பேட்டரியோட தான் எழுந்திருக்கோம். அந்த சார்ஜை நாணய மாற்று விகிதத்தை பத்தி கவலைப்படுறதுலையோ, இன்டர்நெட்ல வர்ற ஒரு மோசமான கமெண்ட்டை நினைச்சு கோபப்படுறதுலையோ, அல்லது மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்ற கவலைகள்லயோ நாம செலவழிக்கலாம். கடைசியில மத்தியானத்துக்குள்ள நம்ம பேட்டரி காலியாகிடும். ஆனா நம்மால நிஜமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்துல நாம ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டோம். ஸ்டோயிசம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு புத்திசாலி முதலீட்டாளரா, ஸ்மார்ட் இன்வெஸ்டர் செயல்படுங்கன்னு. உங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள்ல மட்டும்தான் உங்க சக்தியை முதலீடு செய்யுங்க. அது உங்க எண்ணங்களும் செயல்களும் மட்டும்தான். மத்த எல்லாமே அந்நிய சந்தைதான். அங்க உங்க வளங்களை நீங்க சும்மா வீணாக்குவீங்க. பயனில்லாத கவலைகள்ல நீங்க சக்தியை செலவழிக்காம இருக்கும்போது நிஜமாகவே முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல செயல்படுறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளம் கிடைக்குது. பலருக்கும் மிகுந்த கஷ்டத்தை தரும் ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். அது மற்றவர்களின் அபிப்பிராயம். மற்றவர்களை கவர, அவர்களை திருப்திப்படுத்த அல்லது விமர்சனங்களை தவிர்க்க என நாம் அளவற்ற சக்தியை விரயம் செய்கிறோம். ஸ்டோயிக் தத்துவவாதிகள் இதை மிகவும் பயனற்ற முதலீடுகளில் ஒன்று என்று சொல்வார்கள். ஏனெனில் வேறொருவரின் மனதில் ஓடும் சிந்தனை என்பது உங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. நீங்கள் உலகின் மிகச்சிறந்த, புத்திசாலி மற்றும் அன்பான நபராக இருந்தாலும் கூட, உங்களை விரும்பாதவர்கள் அல்லது வெறுப்பவர்கள் ஒருவர் கண்டிப்பாக இருப்பார்கள். இதை நீங்கள் மாற்றவே முடியாது. மற்றவர்களின் கருத்தை நிர்வகிக்க முயல்வது என்பது தண்ணீரில் கோலம் போடுவதற்குச் சமம். எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டு, மற்றவர்களின் கருத்து என்பது அவர்களின் விஷயம், அது உங்களுடையதல்ல என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நம்ப முடியாத ஒரு சுதந்திரத்தை பெறுவீர்கள். அப்பொழுது விமர்சனங்களுக்கான பயத்தினால் அல்லாமல் உங்கள் சொந்த விழுமியங்களின் அடிப்படையிலேயே நீங்கள் செயல்படத் தொடங்குவீர்கள். ஆனால் ரொம்பவும் மோசமான ஒன்று நடந்தால் என்ன செய்வது? உதாரணத்துக்கு, ஒரு நோய், வேலை பறிபோவது அல்லது துரோகம்.
அப்படியானால் ஸ்டோயிக்குகள் சும்மா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு உணர்ச்சியே இல்லாமல் இருக்கச் சொல்கிறார்களா? இல்லவே இல்லை. அவர்கள் அலட்சியத்தை இன்டிஃபரன்ஸ் போதிக்கவில்லை. அவர்கள் பகுத்தறிதலை டிசன்மென்ட் போதிக்கிறார்கள். ஒரு துயரம் நடக்கும்போது ஒரு ஸ்டோயிக் இருக்கும் வலி, பயம் மற்றும் வருத்தம் நிச்சயமாக வரும். இதுதான் இயற்கையான முதல் எதிர்வினை. ஆனால் அதன் பிறகு அவன் தனக்குள்ளேயே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறான். இந்த சூழ்நிலையில் என்னால் எதை கட்டுப்படுத்த முடியும்? நடந்ததை அவனால் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் அவனது எதிர்வினையை அவனால் கட்டுப்படுத்த முடியும். அவன் விரக்தியில் விழுவதற்கு பதிலாக ஒரு தீர்வை தேடத் தேர்ந்தெடுக்க முடியும். உலகத்தை மொத்தமாக குறை சொல்வதற்கு பதிலாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள அவன் தேர்ந்தெடுக்க முடியும். உடைந்து போகாமல் தைரியத்தை காட்ட அவன் தேர்ந்தெடுக்க முடியும். ஸ்டோயிக்குகளின் அறம் வர்ச்சு இருப்பது இதில்தான். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் அல்ல, மாறாக அந்த பிரச்சனைகளுக்கு நாம் கொடுக்கும் கண்ணியமான பதிலில்தான். ஒரு புயலில் சிக்கிய கப்பலை கற்பனை செய்து பாருங்கள். அந்த கப்டனால் காற்றையோ அலையையோ கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவனால் சுக்கானை ஹெல்ம் கெட்டியாக பிடிக்க முடியும். உங்கள் மனம்தான் அந்த சுக்கான். நாம் முன்னதாக பேசிய தீர்ப்புகள் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ற கருத்தை பற்றி சற்று ஆழமாக பார்க்கலாம். எபிக்டெடஸ் என்ன சொன்னார் என்றால், மனிதர்களை துயரப்படுத்துவது சம்பவங்கள் அல்ல, அந்தச் சம்பவங்களைப் பற்றிய அவர்களின் அபிப்பிராயங்களே. இது ஒரு நுட்பமான ஆனால் பிரமாதமான கருத்து. உதாரணமாக, நீங்கள் விமானத்திற்கு நேரத்துக்கு போக முடியாமல் தாமதமாகிவிட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்தச் சம்பவம் தனியாக பார்த்தால் அது நல்லதுமல்ல, கெட்டதுமல்ல. அது வெறும் உண்மை, ஃபேக்ட். ஆனால் நீங்கள் அளிக்கும் தீர்ப்புதான் ஜட்ஜ்மெண்ட். அதை ஒரு பேரிடராக மாற்றுகிறது. ஐயோ, இது மோசமான விஷயம், என் விடுமுறையே வீணாகிவிட்டது, நான் ஒரு முட்டாள். தாமதமான அந்தச் சம்பவம் அல்ல, இந்த எண்ணங்கள்தான் உங்களுக்கு வேதனையை கொடுக்கின்றன. அதற்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு தீர்ப்பை எடுத்தால் என்ன செய்வது? சரி, இது கொஞ்சம் வருத்தம்தான். ஆனால் இப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப நான் எப்படி என் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளலாம்? இப்போது என்ன செய்ய முடியும்? அல்லது இன்னும் ஒரு படி மேலே போய், ஒருவேளை இது நல்லதுக்கே நடந்திருக்கலாம், விதி எதிலிருந்து என்னை காப்பாற்றியது யாருக்குத் தெரியும் என்று நினைக்கலாம். ஒரு நிகழ்விற்கும் நமது எதிர்வினைக்கும் நடுவில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க ஸ்டோயிக் தத்துவவாதிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த இடைவெளிக்குள்தான் நமது சுதந்திரம் அடங்கியுள்ளது. அதாவது, நடப்பவற்றை நாம் எப்படி மதிப்பிடுவது என்பதை தேர்ந்தெடுக்கும் முழு சுதந்திரம். இது ஒரு திறமை. இதை நாம் நம் உடற்பயிற்சியைப் போல, ஒரு தசைநாணுக்கு பயிற்சி அளிப்பதைப் போல தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். சரி, மகிழ்ச்சி என்பது வெளிப்புறச் சூழல்களைச் சார்ந்தது இல்லை என்று நாம் புரிந்து கொண்டோம். அப்படியானால் அது எதை சார்ந்தது? ஸ்டோயிக் தத்துவவாதிகளின் பதில் ஒரே நேரத்தில் எளிமையாகவும் சிக்கலாகவும் இருக்கிறது. அது அறத்தை, வர்ச்சு சார்ந்தது. அவர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக வாழ்வது மற்றும் அறத்துடன் வாழ்வது இரண்டும் ஒன்றே. அறம் என்பது சலிப்பூட்டும் ஒழுக்கப் போதனை அல்ல, அது மனித மனதின் முழுமையான வளர்ச்சி. எந்தச் சூழ்நிலையிலும் சரியான முடிவுகளை எடுக்கும் திறனது. ஸ்டோயிக் தத்துவவாதிகள் 4 முக்கிய அறங்களை வலியுறுத்தினார்கள். 1. ஞானம், எது நல்லது, எது கெட்டது, எது முக்கியமில்லை என்பதை புரிந்து கொள்வது. 2. நீதி, மற்றவர்களிடம் நேர்மையாகவும் மரியாதையாகவும் இருப்பது. 3. தைரியம், கஷ்டங்கள் மற்றும் சவால்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி. நிதானம், தமது ஆசைகள் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன். எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த அனைத்து பண்புகளும் முழுவதுமாக நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. நீங்கள் ஞானத்துடனும் நீதியுடனும் தைரியத்துடனும் இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்கள் உள்ளார்ந்த தனிப்பட்ட திட்டம். தைரியம் என்ற நற்பண்பை பற்றி ஒரு நவீன உதாரணத்துடன் பார்ப்போம். தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல, அது பயம் இருந்த போதிலும் செயல்படுவது. ஒரு பெரிய கூட்டத்திற்கு முன் நீங்கள் ஒரு விளக்கக்காட்சி பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு பயமாக இருக்கிறது, இதயம் வேகமாக துடிக்கிறது, உள்ளங்கைகள் வியர்க்கின்றன. இது இயற்கையான எதிர்வினை, அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் நீங்கள் மேடையில் ஏறி பேசத் தொடங்கும் செயல் முற்றிலும் உங்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டது. ஸ்டோய்க்குகளின் தைரியம்
ஸ்டோயிக் கரேஜ் என்பது உங்கள் பயத்தை ஒப்புக்கொள்வது, ஆனால் அது உங்கள் செயல்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதது. சங்கடங்கள் இருந்தாலும் செய்ய வேண்டியதை செய்வதுதான் அது. நீங்கள் இப்படிச் செயல்படும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெறுமனே ஒரு பணியை செய்து முடிக்கவில்லை, உங்கள் குணத்தை, கேரக்டர் வலுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் இன்னும் வலிமை மிக்கவராக மாறுகிறீர்கள். ஸ்டோயிக்குகளுக்கு மகிழ்ச்சி என்பது நிரந்தரமான இன்பம் அல்ல, மாறாக உள்கண்ணியத்தை நிலைநிறுத்தி வாழ்க்கையின் சவால்களை உங்களால் சமாளிக்க முடியும் என்ற உணர்வுதான் அந்த மகிழ்ச்சி. அடுத்து நீதி அல்லது நியாயம் பற்றி பார்ப்போம். இந்த நற்பண்பு நம்முடைய மற்றவர்களுடனான தொடர்புகளை மையமாகக் கொண்டது. நாம் அனைவரும் ஒரே முழுமையின் பாகங்கள், ஒரே உலகின் குடிமக்கள் என்று ஸ்டோயிக் தத்துவவாதிகள் நம்பினர். ஆகையால் அநீதியாக நடப்பது என்பது மற்றவருக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்ல, அந்த ஒட்டுமொத்த நல்லிணக்கத்தை மீறுவதன் மூலம் நமக்கும் நாமே தீங்கு விளைவிப்பதாகும். அவர்களின் பார்வையில் நீதி என்பது வெறுமனே சட்டங்களை பின்பற்றுவதல்ல, அது பச்சாதாபம், நேர்மை மற்றும் பிறரன்பு ஆகும். மீண்டும் சொல்கிறோம், இது முற்றிலும் நம் கட்டுப்பாட்டில் உள்ளது. நீங்கள் ஏமாற்றப்படலாம், துரோகம் செய்யப்படலாம், காயப்படுத்தப்படலாம். இவை அனைத்தும் மற்றவர்களின் செயல்கள். ஆனால் யாரும் உங்களை ஒரு பொய்யராகவோ, துரோகியாகவோ அல்லது தீயவராகவோ மாறும்படி கட்டாயப்படுத்த முடியாது. உலகின் குறைபாடுகள் இருந்தபோதிலும் உங்களின் உள் நேர்மையை பாதுகாப்பதுதான் ஸ்டோயிக் நீதியின் வெளிப்பாடு. உங்கள் உள் மனநிலை மற்றவர்களின் நடவடிக்கைகளுக்கு அடகு வைக்கப்படக்கூடாது. தன்னடக்கம், மாடரேஷன், செல்ஃப் கண்ட்ரோல் என்பது மற்றொரு முக்கியமான நற்பண்பு. நாம் வாழும் இந்த நுகர்வு கலாச்சார உலகில் இதுவே மிகவும் அவசியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஸ்டோயிக் தத்துவவாதிகள் வரம்பில்லாத ஆசைகள்தான் துன்பத்திற்கான மூல காரணம் என்று போதித்தார்கள். நாம் பணம், புகழ் அல்லது இன்பங்கள் போன்ற வெளிப்புற விஷயங்களை தீவிரமாக விரும்பும்போது நமது சந்தோஷத்திற்கான கட்டுப்பாட்டை அந்த பொருட்களிடம் ஒப்படைத்து விடுகிறோம். அவை கிடைக்கவில்லை என்றால் நாம் துன்பப்படுகிறோம். ஒருவேளை அவை கிடைத்தால் உடனடியாக பழகி இன்னும் அதிகமாக வேண்டுமென்று ஆசைப்படுகிறோம். இது ஒரு முடிவில்லா ஓட்டம். தன்னடக்கம் என்பது துறவரமோ அல்லது எல்லாவற்றையும் நிராகரிப்பதோ அல்ல. இது நம்மிடம் இருப்பதை அனுபவிக்கும் திறமை, அதே சமயம் நம் ஆசைகளுக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கான திறமை. இது நமக்கு உண்மையிலேயே என்ன தேவை என்பதற்கும் ஒரு கண நேர உந்துதலின் பேரில் நாம் விரும்புவதற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்வது. இது நிரந்தரமான ஓட்டத்திலிருந்து நமக்கு விடுதலையை வழங்கும் ஒரு உள்ளார்ந்த ஒழுக்கம். இறுதியாக ஞானம். இது மற்ற எல்லா அறங்களையும் ஒன்றிணைக்கும் முதன்மையான நல்லொழுக்கமாகும். ஸ்டோயிக் தத்துவத்தில் ஞானம் என்பது நம் கட்டுப்பாட்டில் உள்ளவை, இல்லாதவை ஆகியவற்றுக்கு இடையேயான அந்த நுண்ணிய எல்லையை தெளிவாக பார்க்கக்கூடிய திறனாகும். இது நிகழ்வுகளைப் பற்றி சரியான தீர்ப்புகளை வழங்க உதவும் ஆற்றல். மேலும் இது பொருட்களின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்வதாகும். ஒரு ஞானமுள்ளவர் லாட்டரியில் வெற்றி பெற்றால் கூட அதற்கு தேவைக்கு அதிகமாக கொண்டாடுவதில்லை. ஏனெனில் பணம் என்பது வெளிப்படையானது, அது தற்காலிகமானது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அதேபோல ஒரு தோல்வியின் காரணமாக அவர் விரக்தியடைவதில்லை. ஏனெனில் தோல்வி முக்கியமல்ல, அதற்கு அவர் எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறார் என்பதே முக்கியம் என்பதை அவர் அறிகிறார். ஞானம் என்பது ஒரு திசைகாட்டி போல. அது எப்போதுமே உண்மையாக முக்கியமானது எதுவோ அதைக் காட்டுகிறது. அதாவது நம் குணத்தை வளர்ப்பதிலும் அறமான வாழ்க்கை வாழ்வதிலும் அது கவனம் செலுத்துகிறது. இந்த திசைகாட்டி எப்போதும் உங்களுடன், உங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. இந்த தத்துவங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஸ்டோயிக் தத்துவவாதிகள் சில மனப்பயிற்சிகளை உருவாக்கினர். இவற்றில் மிக முக்கியமானது ப்ரீமெடிடேஷியோ மலோரம் எனப்படும் பயிற்சிதான். அதாவது தீமைகளை முன்கூட்டியே தியானித்தல். இது கேட்பதற்கு சற்று இருண்டதாக இருந்தாலும் உண்மையில் இது கவலையை வெல்லும் ஒரு வலிமையான கருவி. இதன் அடிப்படை என்னவென்றால், நாம் அமைதியான சூழலில் இருக்கும்போதே எதிர்காலத்தில் வரக்கூடிய சாத்தியமான சிக்கல்களை மனதால் கற்பனை செய்து பார்ப்பதுதான். நான் வேலையை இழந்தால் என்ன ஆகும்? எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் என்ன செய்வது? என் அன்புக்குரியவர் என்னை விட்டு பிரிந்தால் என்ன நடக்கும் என்று கேள்விகளை எழுப்பலாம். நம் மனதை குழப்பிக் கொள்வது இதன் நோக்கமல்ல, மாறாக முன்கூட்டியே தயாராவதே இதன் நோக்கம். முதலாவதாக, உங்களின் பல பயங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்.
இரண்டாவதாக, ஒரு சிக்கல் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை நீங்கள் முன்கூட்டியே வகுத்துக் கொள்ளலாம். மூன்றாவதாக, அந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவம் உண்மையில் நடக்கும்போது அது உங்களை எதிர்பாராத விதமாக தாக்காது. நீங்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு நீங்களே ஒரு தடுப்பூசி போட்டுக்கொள்வது போல இதை ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். உங்களுக்கு மேடையில பேசுவதற்கு பயம். அந்த பயத்தை தவிர்ப்பதற்கு பதிலாக நீங்கள் உட்கார்ந்து மிக மோசமான சூழ்நிலையை விரிவாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் மேடைக்கு போகிறீர்கள், உங்கள் உரையை மறந்து விடுகிறீர்கள், தடுமாற ஆரம்பிக்கிறீர்கள், அரங்கத்தில் உள்ளவர்கள் சிரிக்கிறார்கள். இதை உங்கள் கற்பனையிலேயே வாழ்ந்து பாருங்கள். இப்போது உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இதனால் என்ன பெரிய இழப்பு வந்துவிடப் போகிறது? நான் செத்துப்போகப் போகிறேனா? உலகமே அழிந்து விடுமா? இல்லை. அது சங்கடமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள். அடுத்ததாக, இது நடக்காமல் இருக்க நான் என்ன செய்ய முடியும் என்று யோசியுங்கள். முக்கிய குறிப்புகளுடன் அட்டைகளை தயார் செய்வது, கண்ணாடி முன் ஒத்திகை பார்ப்பது. ஒருவேளை நான் உரையை மறந்துவிட்டால் என்ன செய்வது? எனக்கொரு மாற்றுத் திட்டம் இருக்கும், அதாவது ஒரு நகைச்சுவையாக பேசுவது அல்லது அடுத்த ஸ்லைடுக்குச் செல்வது. இத்தகைய தயாரிப்பு கவலையின் அளவை குறைத்து எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற உணர்வை கொடுக்கும். நீங்கள் பயத்திற்கு பலியாவதை நிறுத்திவிட்டு அதன் மேலாளராகவே மாறிவிடுகிறீர்கள். அடுத்து பார்க்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த பயிற்சி உயரத்திலிருந்து பார்ப்பது. மார்க்கஸ் ஆரேலியஸ் ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தும் அன்றாட பெரிய மற்றும் சிறிய பிரச்சினைகளை கையாண்ட போதும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தார். அவர் முடிவில்லா பெருவெளியில் மிதக்கும் ஒரு சின்னஞ்சிறிய கோளமாக பூமியை விண்வெளியிலிருந்து பார்ப்பார். அதன்பின் பார்வையை நெருக்கமாக்கி கண்டங்கள், நகரங்கள், இறுதியாக தங்கள் சண்டைகள், பேராசைகள், பயங்கள் என அவசர அவசரமாக ஓடித்திரியும் சின்னஞ்சிறு மனிதர்களை அவர் கவனிப்பார். இந்த பிரம்மாண்டமான பார்வையில் அவருடைய சொந்த பிரச்சினைகள் எதுவும் முக்கியத்துவம் அற்றவையாக மாறிவிடும். இந்த பயிற்சி நம்மிடம் உள்ள சுயநலப் பார்வையை நீக்கி நாம் அதிகப்படியாக கவலைப்படும் பல விஷயங்களுக்கு உண்மையில் பிரபஞ்ச ரீதியில் எந்த மதிப்பும் இல்லை என்பதை புரிய வைக்கிறது. இது நம்மை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும், சின்ன சின்ன மனக்கசப்புகளை கடந்து செல்லவும், நிலையான விஷயங்களில் கவனம் செலுத்தவும் உதவுகிறது. ஸ்தோயிக்க தத்துவத்தின் உச்சபட்சம் அல்லது சிகரமாக கருதப்படுவது அமோர் ஃபாட்டி எனப்படும் கோட்பாடுதான், அதாவது விதியை நேசித்தல். இது நடப்பதை சும்மா ஏற்றுக்கொள்வது போன்ற செயலற்ற நிலை அல்ல. இது சுறுசுறுப்பாக, மனமகிழ்ச்சியுடன் அனைத்தையும் வரவேற்கும் ஒரு மனப்பான்மை. வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை நீங்கள் சகித்துக் கொள்வதுடன் நிற்காமல், அவை எப்படி இருந்தாலும் அவற்றை மனதார வரவேற்கிறீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்வும், குறிப்பாக கடினமானவை, உங்கள் நற்பண்புகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு. வேலையை இழப்பது தைரியத்தையும் சமயோசிதத்தையும் வெளிப்படுத்தும் வாய்ப்பு. ஒருவருடனான மோதல் நீதி மற்றும் பொறுமையை நிரூபிக்கும் வாய்ப்பு. நோய் உங்கள் மன உறுதியையும் உறுதியான தன்மையையும் வெளிப்படுத்தும் வாய்ப்பு. ஒரு ஸ்தோயிக் சிந்தனையாளர் எந்த பிரச்சனையையும் ஒரு தடையாக பார்ப்பதில்லை, மாறாக மனதை மேம்படுத்தும் ஒரு பயிற்சி மைதானமாக பார்க்கிறார். அவர் ஏன் இது எனக்கு நடக்க வேண்டும் என்று புலம்புவதில்லை, மாறாக அவர் சரியான சந்தர்ப்பம், இதோ பயிற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று உற்சாகமாகச் சொல்கிறார். இது கடினமாகத் தோன்றலாம், ஆனால் இதை வேறு கோணத்தில் பார்ப்போம். நிஜத்தை எதிர்த்து நடந்த விஷயங்களுக்காக கோபப்படும்போது நாம் தோற்கப் போகும் போரில் ஈடுபடுகிறோம். இது சுவரில் தலையை மோதிக்கொள்வதற்குச் சமம். அமோர் ஃபாட்டி விதியை நேசித்தல் என்ன சொல்கிறதென்றால், அந்தச் சுவரில் மோதும் முயற்சியை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக அந்தச் சுவரின் கற்களை கொண்டே பயனுள்ள ஒன்றை கட்ட முடியுமா என்று பாருங்கள் என்பதே. இது வாழ்வின் மீதுள்ள ஆழ்ந்த நம்பிக்கை. நடக்கும் அனைத்தும் முடிவில் நம்முடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படலாம் என்ற உறுதியான பிடிப்பு. இது விஷத்தை மருந்தாக மாற்றுவதற்கு ஒப்பானது. நீங்கள் இந்த மனநிலையை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வெல்ல முடியாதவராக, அழிக்க முடியாதவராக ஆகிவிடுவீர்கள். உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடப்பதில்லை என்பதால் அல்ல, மாறாக எதிலிருந்தும் நன்மையைப் பெற நீங்கள் கற்றுக்கொண்டதால்தான். உங்கள் வாழ்வில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதா அல்லது மோசமான நிகழ்வுகள் நடக்கிறதா என்பதை பொறுத்து உங்கள் மகிழ்ச்சி இனி இருக்காது. ஸ்டோயிக் தத்துவம் என்பது ஒரே இரவில் மகிழ்ச்சியை தரும் மாத்திரை அல்ல,
அது ஒரு தினசரி பயிற்சி என்பதை புரிந்து கொள்வது அவசியம். இது மனதின் ஆரோக்கியத்திற்குச் சமம். நீங்கள் உங்கள் பற்களை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டும் துலக்குவதில்லை அல்லவா? அதேபோல் இந்த தத்துவங்களை நாம் தொடர்ந்து நமக்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மார்க் ஆரேலியஸ் தனது புகழ்பெற்ற தியானங்களை மெடிடேஷன்ஸ் பொதுமக்களுக்காக எழுதவில்லை. மாறாக அது அவருக்கான தனிப்பட்ட நாட்குறிப்பாக இருந்தது. தினமும் தனது உள் மனதின் திசைகாட்டியை சரி செய்ய அவர் பயன்படுத்திய வழி அது. ஸ்டோயிக் நூல்களை படிப்பது, நாட்குறிப்பு எழுதுவது மற்றும் கட்டுப்பாட்டின் இருமையை டிகோட்டமி ஆஃப் கண்ட்ரோல் பற்றி சிறு விஷயங்களில் கூட அறிவுடன் பயன்படுத்துவது, இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் மூளையை படிப்படியாக மறுசீரமைக்க உதவுகிறது. ஆரம்பத்தில் இதற்கு முயற்சி தேவைப்படும், ஆனால் காலப்போக்கில் இது உங்களுக்கு இயல்பான சுபாவமாகவே மாறிவிடும். அதன் பிறகு நீங்கள் உலகிற்கு மிகவும் அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் ஞானத்துடனும் பதிலளிக்கத் தொடங்குவீர்கள். சுருக்கமாய் சொன்னால், ஸ்டோயிசிசம் நமது கண்ணோட்டத்தில் ஒரு ஆழமான மாற்றத்தை முன்வைக்கிறது. நாம் கட்டுப்படுத்த முடியாத வெளி உலகத்தின் மீதிருந்த கவனத்தை மாற்றி, முழுமையாக நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் நமது உள் உலகத்தின் மீது கவனத்தை குவிக்க இது உதவுகிறது. நம் வாழ்க்கை தரம் என்பது நமக்கு என்ன நேர்கிறது என்பதில் இல்லை, மாறாக அதை நாம் எப்படி புரிந்து கொண்டு எப்படி பதிலளிக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது என்று அது அழுத்தமாகச் சொல்கிறது. இதுவே தனிப்பட்ட பொறுப்பையும் உள் மனதின் வலிமையையும் போதிக்கும் தத்துவமாகும். இது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை உறுதியளிக்கவில்லை, ஆனால் அந்த சவால்களை கண்ணியத்துடனும் அமைதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை நமக்குத் தருகிறது. ஸ்டோயிக்குகளின் கூற்றுப்படி உண்மையான அசைக்க முடியாத சந்தோஷம் இதில்தான் அடங்கியிருக்கிறது. ஏனென்றால் அந்த மகிழ்ச்சி உள்ளே இருக்கிறது. அதை யாராலும் எதனாலும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. அப்படியென்றால் ஸ்டோயிக் தத்துவத்தின் அந்த 30 வினாடி மகிழ்ச்சி ஃபார்முலா என்ன? இதோ, அது மிக மிக எளிமையானது. மகிழ்ச்சி என்பது நம்மால் எதை கட்டுப்படுத்த முடியும், எதை கட்டுப்படுத்த முடியாது என்பதை பிரித்து அறிந்து உங்களின் அனைத்து ஆற்றலையும் கட்டுப்படுத்த முடிந்த விஷயங்களில் மட்டுமே செலுத்துவது. அவ்வளவுதான். இதுதான் அந்த ரகசியம். வெளியில் தெரியும் வெற்றியை துரத்துவது அல்ல, அல்லது சரியான சூழலுக்காக காத்திருப்பது அல்ல, ஆனால் உங்கள் உள் உலகத்தில் தினமும் வேலை செய்வதுதான் அது. இங்குள்ள வேடிக்கை என்னவென்றால், உங்கள் கட்டுப்பாட்டிற்கு வெளியே உள்ள விஷயங்களுக்காக, அங்கீகாரம், செல்வம் அல்லது சரியான உறவுகள் போன்றவற்றுக்காக நீங்கள் துரத்துவதை நிறுத்தும்போது உங்களுக்குள் அபாரமான மன வலிமையும் அமைதியும் உருவாகிறது. அது ஒரு காந்தம் போல உங்கள் வாழ்க்கைக்கு இன்னும் சிறந்த வெளிப்புறச் சூழல்களை ஈர்க்கத் தொடங்குகிறது. நீங்கள் எந்த புயலையும் தைரியமாக வழிநடத்தும் திறமையான மாலுமியாக, கப்பல் தலைவராக மாறுகிறீர்கள். பியூதா. இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. ஸ்டோயிக் தத்துவம் உங்களுக்கு பிடித்திருந்தால், அதை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்று நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால், சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். இது போன்ற ஆழமான உள்ளடக்கத்தை உருவாக்க இது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வி. ஒரு பிரபலமான நபராக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வட்டாரத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, உங்கள் நினைவுக்கு வரும் ஒரு சமகால ஸ்டோயிக் யார்? உங்கள் எண்ணங்களை கமெண்ட்டுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் விவாதிக்கலாம்.